வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் கீழமை நீதிமன்ற தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக அகைன் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க போன மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை. அப்போ அந்த 6 நாள் லாஸ்ட்டாக இப்போ இதுவரை எவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்றத மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது சேலம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் டிஸ்ட்ரிக்டில் வாட்ச்மேன் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. 2173வது பர்சனாக அப்ளை பண்ணியிருக்காரு. என்னைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 2 நாளைக்கு முன்னால் ஜூன் 24ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு எப்படி 410 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வேகன்சி வந்து 82 வேகன்சி அப்படின்றது இருக்குது. அப்போ 410 பேருக்கு மேலே தான் செலக்ட் பண்ணுவாங்க. 450 பேர் கூட இருக்கலாம். அப்படின்னு இருக்கும் போது இங்கே அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரை அப்ளை பண்ணவங்க அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2300 பேர் வரை பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க சேலமில் வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு. அப்போ காம்படிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து லோ காம்படிஷன் சொல்லிடவே முடியாது. ஏன்னா இங்கே 2300 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ வேகன்சி இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது இங்கே காம்படிஷன் வந்து ஓரளவு சுமார் காம்படிஷன் சுமாராக இருக்குது அப்படின்றத நம்ம இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறணும். பிகாஸ் இங்கே வந்து 1000 பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆரம்பத்திலேயே. பட் ஆனால் இப்போ 2300 பேர் வரை அப்ளை பண்ணுவாங்க எதிர்பார்க்கல. அதனால் ஜஸ்ட் லைட்டாக காம்படிஷன் ஹெவின்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஓரளவு சுமாரான காம்படிஷன் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்ததாக திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜூனியர் பெயிலிஃப் எக்ஸாமினர் இந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி அதாவது லாஸ்ட் நாளைக்கு முதல் நாள் போன மாதம் 25ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்காங்க. 5431வது பர்சனாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து லாஸ்ட் நாள் வரை பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக அந்த ஜூனியர் பெயிலிஃப் எக்ஸாமினர் இந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 6000 பேர் வரை அப்ராக்சிமேட்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேகன்சி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்லாம் 35 வேகன்சி அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி போஸ்டிங் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நினச்சோம் அப்படின்னா ஒரு 7500 அல்லது 7000 பேர் வரை கண்டிப்பாக இங்கே அப்ளை பண்ணுவாங்க. காம்படிஷன் இங்கே திருவண்ணாமலையில் லோவாக தான் இருக்கும் அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதை விட ஒரு 1500 பேர் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. 6000 பேர் வரை தான் இந்த போஸ்டிங்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம எதிர்பார்த்த அந்த கவுண்டை விட ஒரு 1500 கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இந்த போஸ்டிங்ஸ்லாம் லோ காம்படிஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிருக்க டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கேட்காம, ஏன்னா கேட்டு நீங்கள் நோ யூஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்கறதுனால மற்ற விஷயங்கள்லாம் கேளுங்க. இந்த விஷயங்கள் கேட்கறதுக்கு பதிலாக என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. கான்டாக்ட் நம்பர் இப்போ டிஸ்பிளேல பார்க்குறீங்க. கான்டாக்ட் பண்ணி ஒன்றும் இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் அப்ளை பண்ண அந்த டேட்டு என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கீங்க அந்த டீடைல்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். வீடியோ போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.